மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, எங்கள் கட்சி அழிந்து போய்விடும் என்று சொல்வதற்கு அண்ணாமலை என்ன விஸ்வாமித்திரா? அண்ணாமலைக்கு அரசியலே தெரியாது. அதிமுக பீனிக்ஸ் பறவை போன்றது. எத்தனையோ பேரை பார்த்து பல சோதனைகளை கடந்து வந்துள்ளது. அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது, நகைச்சுவையானது. அவர் நகைச்சுவையாக மாறிவிட்டார். அண்ணாமலைக்கு தோல்வி பயம், அதனால் இது போன்று பேசி பார்க்கிறார். இன்னும் எத்தனை நாளுக்கு எப்படி பேசுவார்? அண்ணாமலை ஒன்றும் சூப்பர் ஸ்டார் கிடையாது. எத்தனை மழை வந்தாலும் சரி, அதிமுகவை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அண்ணாமலை ஜுஜூபி. அண்ணாமலையை கிளி கிழித்து விட்டேன். ரோட் ஷோ என்று பிரதமரை அழைத்து வந்து அண்ணாமலை பிரதமரின் செல்வாக்கை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிட்டார் என்றார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியின் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா பாபநாசம் வட்டத்தில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். இவர் மருத்துவக்குடி பகுதிக்கு வந்தபோது திருமணக்குடி தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்டு கடந்த 501 நாட்களாக போராடி வரும் விவசாயிகள் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா வாக்கு சேகரித்து சென்ற வாகனத்தை திடீரென மறித்து தங்களது கொந்தளிப்பை வெளிப்படுத்தினர். வாழ்வாதாரத்தை இழந்து சுமார் 501 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்களது போராட்டத்திற்கு இதுவரையும் எந்த ஒரு முடிவும் கிடைக்கவில்லை என கூறி வாகனத்தை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு காங்கிரஸ் வேட்பாளரான சுதா பிரச்சார வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி விவசாயிகளிடம் பேசும்போது, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தேர்தலுக்கு பிறகு முடிவு எட்டப்படும் என கூறி விவசாயிகளை சமாதானம் செய்ததை அடுத்து விவசாயிகள் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. தேனி பங்களாமேடு பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை, தமிழ்நாட்டில் அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது. 2026 ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போடப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகள் பிரதமர் மோடியின் ஆட்சி எப்படி இருந்தது என்பது அனைவருக்குமே தெரியும். விளம்பரமே தேவையில்லாத ஆட்சி பாஜக ஆட்சி. திமுகவினர் விளம்பரம் செய்து வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்த நாட்டை வளமாக்க பாஜகவுக்கு 400 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவை. அது டிடிவி தினகரனும் இருக்க வேண்டும். தேனியின் குரலாக யார் இருக்க முடியும் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்தியாவை காக்க வாருங்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறி வருகிறார். அவரிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றதான் நாங்கள் முயற்சிக்கிறோம். தேனியில் டிடிவி தினகரன் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தனது கட்சியில் இருந்து எந்த தொண்டரை நிறுத்தியிருந்தாலும் நிச்சயம் வெற்றி பெறுவார். மத்தியில் மீண்டும் மோடி பிரதமராக வர வேண்டும். தமிழ்நாட்டில் புதிய அரசியலை மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் டிடிவி தினகரனே நிற்கிறார். திமுக அதிமுக இரண்டும் ஒன்றுதான். தொண்டர்கள் வேறுபாடாக இருக்கலாம். 2 கட்சிகளின் தலைவர்களும் ஒன்றுதான். டிடிவி தினகரனை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக 2 கட்சி வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்துள்ளனர். ஏப்ரல் 19ஆம் தேதி அதிமுக தொண்டர்களும் டிடிவி தினகரனுக்கு தான் வாக்களிக்க போகின்றனர் என கூறினார். 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த முன்னாள் திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளரான ஜாபர் சாதிக்கை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த மாதம் 9ஆம் தேதி டெல்லியில் கைது செய்தனர். இதையடுத்து ஜாபர் சாதிக் தொடர்புடைய இடங்களில் கடந்த சில நாட்களாக வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். இந்நிலையில் போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஜாபர் சாதிக் 40 கோடி ரூபாய் ஈட்டியதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை, திருச்சி, மதுரை கடந்த 9ஆம் தேதி நடத்திய சோதனையில் 40 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதற்கான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஈட்டிய பணத்தில் ஜாபர் சாதிக் திரைப்பட தயாரிப்பில் 6 கோடி ரூபாய் நேரடியாகவும் 12 கோடி ரூபாய் பிறர் மூலம் மறைமுகமாகவும் முதலீடு செய்துள்ளார். பணத்தை சினிமா துறையிலும் ரியல் எஸ்டேட் துறையிலும் ஜாபர் சாதிக் முதலீடு செய்துள்ளார் என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சியினர் தொலைபேசி உரையாடல்களை தமிழக உளவுத்துறை சட்டவிரோதமாக ஒட்டு கேட்பதாக அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன் மீது புகார் தெரிவித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் தமிழக உளவுத்துறை அதிகாரிகள் பெகாசஸ் உள்ளிட்ட மென்பொருட்களை பயன்படுத்தி எதிர்க்கட்சியினரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்கின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர்கள், உதவியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களின் செல்போன் உரையாடல் ஒட்டு கேட்கப்படுகிறது. தேர்தல் வியூகங்களை தினமும் தமிழக முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தும் வகையில் செல்போன் ஒட்டு கேட்கப்படுகிறது. இதற்காக இஸ்ரேலில் இருந்து 40 கோடி ரூபாய் உளவு மென்பொருள் வாங்கப்பட்டுள்ளது. உளவுத்துறையின் இந்த நியாயமற்ற செயல்பாடு நேர்மையான தேர்தல் என்ற நோக்கத்தையே சிதைக்கிறது. உளவுத்துறையின் நடவடிக்கை அரசமைப்புக்கு எதிரானது, கருத்து உரிமை சுதந்திரத்தை பறிப்பதாக உள்ளது. எனவே தமிழக உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதில் கூறப்பட்டுள்ளது. சென்னை அடையாறு அனந்த பத்மநாப சுவாமி கோவில் மண்டபத்தில் சங்கராபிஷேகம் என்ற விழா நடைபெற்றது. இதில் தமிழக கவர்னர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றி வரும் கோவில் அர்ச்சகர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் அவர் விழாவில் பேசியதாவது, சனாதன தர்மம் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வையும் வலியுறுத்தவில்லை. நாம் அனைவரும் ஒன்று என்றே சனாதனம் கூறுகிறது. பாரதம் என்பது சனாதனத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. சனாதனம் வீழ்ந்தால் பாரதம் வீழும் என குறிப்பிட்டார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.